அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இலங்கையில் இருக்கிற மொனரால மாவட்டத்துக்குரிய கதிர்காமம் என்ற இடத்துல நிற்கிறோம். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு, நாங்கள் கனடா நாண்ட குடும்பத்தோடு ஒரு ட்ரிப் பண்ண வந்திருக்கிறோம். இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கதிர்காமம் என்றாலே பார்க்கக்கூடிய 3 கோயில்கள், அதாவது செல்ல கதிர்காமம், அதே மாதிரி பெரிய கோயில், அதிலிருந்து பார்த்திங்களாண்டா அப்படியே நாங்கள் ஏழுமலைக்கு போயிட்டு அதுக்கு பிறகு பார்த்திங்களாண்டா காலிக்கு போகிறோம். காலிக்கு போகிறது வந்து ஒரு இலகுவான ஒரு பயணமாக இருக்கும். ஏன்னு பார்த்திங்களாண்டா நாங்கள் இதிலிருந்து ஹைவேலேயே போகக்கூடிய மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட கதிர்காமத்திலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் போனோம் என்றாலே ஹைவே வரும், அதாவது தெற்கு அதிவேக நெடுஞ்சாலை அப்படின்னு சொல்லுவேன். அதில் போய் நாங்கள் அதில் ஈஸியாக போகலாம். போய்க்கில் வந்து பார்த்திங்கன்னா மிரிசா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி தல்பைக்கும் போகிறதுக்கான சான்ஸ் எல்லாம் இருக்குது. எது எப்படியோ இன்றைய நாள் அது நடக்கணும் இது இருந்தால் நடக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ இதிலேருந்து பார்த்திங்கன்னா முதலாவது செல்ல கதிர்காமம் தான் போகிறேன். ஒரேடியாக அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கூடுதலான சிங்கள மக்கள் வர்றதை பார்க்கக்கூடிய மாதிரி, சிங்கள மக்கள் தான் கூடுதலாக இந்த கோயிலுக்கு வரையணும். கடும் ஆக்களாக இருக்குது இன்றைக்கெல்லாம். இதில் வந்துட்டோம். இதில் பார்க் பண்ணதுக்கு ஏதாவது ஒரு பூசை சாமானை மட்டும் வேண்டிட்டு போட்டோம். அது 1000 ரூபாயில் தான் ஸ்டார்ட் ஆகுது. இது என்ன பகல் கொடுமை தான் இருக்குது. அதோட இதில் யார்கிட்ட கேட்குறேன்னு தெரியாது, எங்கே போய் கேட்குறேன்னு தெரியாது. இதில் பார்க் பண்ணுறது காசு எடுக்கிறாங்களா அப்படின்ட்டு. இதெல்லாம் நாங்கள் பைக்கில் வரைக்கும் நடக்காத விஷயம், ஆனால் வாகனத்தில் வரைக்கும் தாராளமாகவே நடக்கும். பார்க்கிங் வேறு இங்கே இருக்கா, அதில் வந்து 200 கட்டி விடலாம் அப்படின்னு சொல்லினோம். அதோட இந்த கதிர்காமத்தில், அதாவது பெரிய கோயிலில் நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்துட்டு போனது அப்புறம் மாறி இருக்குது. எல்லாத்தையுமே நாங்கள் பார்ப்போம். இந்த ஒரு விஷயத்தை இப்போ புதுசாக கட்டி இந்த இதோட இதாக்கினவே இதில் இறங்கி அப்படி அங்காளி பக்கத்தாலையும் போகலாம் போல் இருக்குது. அப்போ இதாலேயே போவோம், அல்பமாக இருக்கக்கூடாதுன்னு நம்புவோம். இதாலே போவோம். இங்கே வந்தாலும் இந்த காவடி ஒரு வாய்ப்பு கொண்டு வரும். ஆனால் அது எங்கட சம்பிரதாயத்தையே கேவலப்படுத்துகிற மாதிரி ஒரு சம்பவம் தான் அது. அப்படியேங்கப்பா சரியா கதை அது ஓகே, அது அங்கால போக காஞ்சி அங்கே உங்களோட கதையை கேட்டு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இதால் நடந்து வந்தது நல்லா இருக்குது. ஒரு வைப், தெய்வ பக்தி அப்படின்னு சொல்லலாம். அதோட பார்த்திங்கன்னா இதில் இந்த ஞாயிறு பாடசாலை அந்த மாதிரி சின்ன பிள்ளைகள் அதுக்கும் வச்சு செய்து கொண்டிருக்கணும். பூசை டைமில் மட்டும் தான் திறப்பாங்க. அவ்வளோ பழத்தட்டுகள் இதில் கொடுத்துட்டு காவடி நெருப்படுகிறான்.
இதில் நீங்களே பாருங்க இவ்வளோ சிங்களாக்கள் புரியணும். என்ன 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 ஃபுல்லாக சைவத்துக்கு மாறிட்டாங்களா இல்லை பௌத்தம் மட்டும் இதை நினைச்சு கொண்டிருக்காங்களா தெரியல. பாட்டா கொடுத்துட்டு போனாங்க எடுக்கணும். அங்கே வேண்டினாவே இங்கே வந்து எடுக்க சொல்லிடணும். எல்லாம் பாருங்க 5000 ரூபாய் இல்லை 3000 ரூபாய் இந்த அர்ச்சனை தட்டை கொண்டு வரோம் பெட்டிய தட்டை. சரி இதில் எடுத்ததா ஏழுமலைக்கு போகிறதுக்கு முன்னுக்கு இதில் சைவ உணவகம் அப்படின்ட்டு போட்டிருக்கணும். மசாலா தோசை, நெய் தோசை, மதிய உணவு பதிவு செய்து கொள்ளப்படும் வெங்காய தோசை எல்லாம் இருக்குன்ட்டு போட்டிருக்கணும். போய் பார்ப்போம் என்ன மாதிரிண்டு. இல்லை நான் சிங்களாக்கம் இருக்கணும். சரி இப்போ நாங்கள் ஏழுமலை போகிறதுக்கு வந்துட்டோம். இந்த என்ட்ரன்ஸ் அப்படியே இதில் போகிற ஒரு சின்ன சின்ன கட்டங்கள் எல்லாம் போடுறேன். ஏற்கனவே நம்ம இங்கே வந்திருக்கோம். அதாவது கடவுளே இன்றைக்கு போயிட்டு வேற இல்லை அவ்வளோ இருக்குது. இவ்வளோ பேர் நிற்கிறாங்களே இல்லை. இதில் பாருங்கள் இப்போ 3 வாகனம் ஓடிக்கொண்டிருக்கு. எல்லாம் நம்பர் ஷெட்யூல் பண்ணி தான் இப்போ விட்டு கொண்டிருக்கணும். சரி இப்போ டிக்கெட் எடுத்துட்டோம். ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணாங்க. கடைசியில் பேசி தான் எடுத்தது. லைனில் நிற்கட்ட வந்தால் எங்களுக்கு முன்னாடி வந்தாங்க டிக்கெட் கொடுத்துட்டு லைனில் நிற்கட்ட வந்தது. இறங்கி விட்டோம். ஒரு மாதிரி வந்துட்டோடா சாமி. என்ன ட்ராவலிங் இது வெறுத்தனமாக இருக்கும். 4 வாகனம் ஓடுது இன்றைக்கு. பார்த்தீங்கன்னா நிறைய தமிழாக்கள் நிறைய தங்கிட்டாங்க. அப்படி வந்து இருந்துருக்கு. சில இடத்துலையும் துணியை வச்சு தானே கொடுக்குறாங்க. சில என்ன சாதம் எடுத்துருக்கீங்க சொல்லுங்கள். அது ஆதாரம் இருக்குது. வரும்போது இந்த சொந்த வேலையில் தான் மாறுது. ஓகே. இதில் கடையில் பொருளெல்லாம் வச்சுருக்காங்க. இதில் ஏதாவது ஒன்று வேணும்னு பார்த்தா அவருக்கு தமிழ் தெரியல. சிங்களாக்களுக்கு மட்டும் தான் வச்சுருக்காங்க போல இருக்குது. எவ்வளோ எல்லாம் ஒஞ்சி போயிடுச்சு. அப்படி மோட்டரில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதில் சொல்ல நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு பார்க்குறேன். போன முறை சாப்பிட்டேன். சாப்பிட்டு அப்படியே வெளிக்கிடுவோம். இது காலி மாத்திரை.
சரி இப்போ மெரிசா பாபா வந்து வந்திருக்கோம். மழை வந்த உடனே நல்ல கிளைமேட் வந்து இப்போ அலைண்ட வேறு வந்து கூடுதலாக இருக்குது. கடை நாளைக்கு பிறகு இப்படி ஒரு கிளைமேட்டில் இந்த மெரிசாவை பார்க்குறேன். முதல் டைம் வந்த டைம் இப்படி தான் இருந்தது போல். அப்புறம் இடையில வந்த டைம் கொஞ்சம் வாய்க்கல வியூ அந்த வள்ளத்தை போட்டு ஆட்டுது. ஆனால் இந்த டைம் ட்ரோன் பறக்க வர்றதும் கொஞ்சம் டேஞ்சராக தான் இருக்கும். காற்று கூட என்றால் வெள்ளக்காரர்கள்லாம் வந்திருக்கிறோம். செம கேரளா கிளைமேட்லேயே இருக்குது. ஃபுல்லாகவே மழை. இங்காலே பாருங்க ஹோட்டல்ஸ் இருக்கு. இங்கால அங்கே பாருங்க. இப்போ பார்க்கவே பயமாக இருக்குது. அவ்வளோ மோசமாக இருக்குது. ஃபோட்டோ எடுக்கணும். திருப்பியும் பார்த்தீங்கன்னா மழை. அதனால் நாங்கள் திருப்பி பேனுக்கே போகிறோம். வெளிக்கிட போகிறோம். பயங்கர மழையாக இருக்குன்ற மெரிசாவில் வந்துட்டோம். இது வந்து விடியப்புறத்தில் வந்தால் தான் மெரிசாவில் ஃபோட்டோ எடுக்க நல்லாயிருக்கும். இப்போ அங்காள பக்கம் சூரியன் போனதால இருட்டாக இருந்தது. இதுலேருந்து தல்பைக்கு தான் போகிறோம். இப்போ வெள்ளிக்கிழமை அந்த இடத்துல நிப்பாட்டி இருக்கிறோம். உண்மையிலுமே நான் இவ்வளோ நாள் இதால் போயிருக்கிறேன்னு இந்த ஒரு விஷயத்தை கவனிச்சதில்லை. இதில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வெள்ளக்காராக்கள் சர்ஃபிங் தான். ஃபுல்லாக சர்ஃபிங் பழகி கொண்டு இருக்கணும். அப்பா எத்தனை பேருண்டு சொல்கிறேன்ட்டு எனக்குன்னா தெரியலை. இங்கே பாருங்கள், அங்கே தொடங்கி இப்படியே இங்கே பாருங்கள், இங்கே வரைக்கும் ஃபுல்லாகவே இப்படி உலகாரங்க. இங்கே பாருங்கள், இந்த இதில் எல்லாம் தங்கலாம். நீட்டான ஹோட்டல்ஸ், பட்ஜெட்டான ஹோட்டல்ஸாகவும் இருக்கும். வேறு ரகம். ஆனால் அந்த ஒரு டீம் வந்து பழகுறாங்க போல இருக்குது. ஒட்டிய கலர் உடுப்பு போட்டிருக்கணும் கூடுதலாக எல்லா இடத்துலையும். எதிர்பார்க்காத ஒரு இது. இவ்வளோ பேர் சர்ஃபிங் செய்வாங்க அப்படின்ற எதிர்பார்க்கல. இப்போ நேரம் சரியாக 4:58 5 மணி ஆகுது. இதுலேருந்து நாங்கள் தல்பைக்கு போவோமா குளிப்போமான்றது கேள்விக்குறியாக இருக்குது. அதெல்லாம் செய்யலாம், பார்க்கலாம். சரி, இப்போ தல்பை பீச்சுக்கு வந்துட்டோம். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து பயங்கர மோசமாக இருக்குது. இதுக்குள்ள நிறைய பேர் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமைனால ஒரு இடமே என்ன சொல்லுவோம் ஃபீல் பண்ணுற அளவுக்கு ஆக்கலாக இருக்குது. அதனால் சில்லும் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஆனால் ஓகே, இதில் எல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்க போய் குளிக்கிறது, சில் பண்ண வேண்டியது தான். ஆமாம், எவ்வளோ பேர் அதோட நீங்கள் கடைசியாக பார்த்துருப்பீங்க. இந்த இடத்துலலாம் நாங்கள் குளிக்க எங்களை தாக்குற அளவு ஆழம் இருந்தது. ஆனால் இப்போ வந்து மண் இங்கே வரை நிரம்பினதால அதுவும் நிரம்பிட்டுது. நார்மலாக சின்ன பிள்ளைகளெல்லாம் நின்று குளிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அனைவருக்கும் காலை வணக்கம். நேற்று நாங்கள் காலி வந்து தல்பையில் குளிச்சதை பார்த்துருப்பீங்கள். இன்றைக்கு வந்து காலி ஃபோர்ட் பார்க்குறதுக்கு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட இன்றைக்கு 8 நாளா 9 நாளான்னு தெரியலை. இன்றையோட ட்ரிப் வந்து முடியுது. அப்படி இவளுக்கு சும்மா காலி ஃபோட்டோ சுற்றி காட்டிட்டு அதுக்கு பிறகு மடுகங்க ட்ரிப் வரைக்கும் போகிறோம். இதான ஒரு ட்ரிப் பிளான் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நாங்கள் தனியாக வர்றதுக்கும் இப்படி வேலை கூட்டிகிட்டு வர்றதுக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. எல்லா இடங்களும் பார்க்கலாது. எல்லா வேலைக்கு உடம்பு அழுப்பாகும் அப்படியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது. எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இந்த ட்ரிப் வந்து போயிருக்கு. இங்கே வரண்டா 11 மணி அப்படி தான் வரணும். ஆனால் வெளில அங்கே போகிறதால இன்றைக்கி பிளான் முடியுதுன்றதால விளையாடே கூட்டிகிட்டு வந்தேன். சில மணி ஆட்களே காலையில்
அன்றைக்கு ஏதோ ஒரு மஷ் நடக்க போகுது போல இருக்கு இல்லை புல் வளர்க்குறாங்க. இதுக்கு பிறகு நாங்கள் ரெண்டு இடம் தான் அப்படியே இந்த ஃபோர்ட்டில் முக்கியமாக பார்க்க வேண்டிய இடங்கள் அது எல்லாமே பார்த்துட்டோம். இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கடை மேலே உள்ளே போய் பார்க்கலாம். அதே மாதிரி ரோட்லேயும் கொஞ்சம் இடங்கள் இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த போர்த்துகீஸ் சைட் வரல இருக்கிற மாதிரி அடுத்து வலது பக்கம் போட்டேன். அவ பிரசிடென்ட் ரணில யாருக்கு யாருன்னு கேட்குறான். யா ஸ்டில் மஹிந்த ராஜபக்ச. இந்த கம்பெனி தான் அந்த மைக்ரோஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஜாலியாக போட் சர்வீஸுக்கு வந்திருக்கிறோம். இதில் போகிறதுக்கு போன முறை இதில் போகல. இந்த முறை ஒரு வித்தியாசமாக ட்ரை பண்ணி பார்க்க முடியும். அதோட தமிழ் ஆட்கள் இருக்கணுமான்னு கேட்டேன். ஒரு இடத்துலையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தோம். எல்லா நம்பர்லேயும் கனெக்ட் பண்ணி கழிச்சு பார்த்தேன் இல்லைன்னு தான். இது வந்து 6000 தானா 6 பேர் போகிறதால மழை வேறு தூரி கொண்டு இருக்குது. அதான் என்ன செய்யணும்னு தெரியாமல் இருக்குது. இதில் பாருங்கள் இவ்வளோ இடங்களும் உங்களுக்கு காட்டு விரும்ப அப்படின்னு சொல்லியிருக்கணும். இது பார்க்கலாம் இது பார்க்கலாம் ஒரு சிலதுகள் பார்க்கலாம். இந்த அணில்கள் அதுகள் பார்க்குறது வந்து கஷ்டமான ஒரு விஷயம். ஜாக்கெட் தான் எல்லாம் இருக்குது. ஐயோ வலிக்கிட்ட மழை பெய்யுது. இது தாண்டினோட இதை போடுறேன்னு சொல்லியிருக்கணும். ஓகே வாவ். ஒவ்வொரு போட் சஃபாரியில் வரைக்கும் ஒவ்வொரு இடங்களை காட்டுறாங்க. இது இயற்கையாகவே உருவானது. ஆ மண்டை என்ன தலை கவனம். ஆ இங்கிலீஷ் போட்டு மண்டையிலே விழுப்பிடா. அடுத்தது இப்போ போடலாம். கவனம் தண்ணியா மழையில் நினைச்சிட்டே வந்துருக்கோம். ஓகே வளமையை போலவே முதலை கையில் வைத்து ஃபோட்டோ எடுக்கும் தருணம். முதலை பேபி No, on பண்ணுங்க. Press the red button at the top. அப்படியா சைட்டா வாயை திறந்து காட்டும். வாய் என்ன கடிச்சு போடும். தலையில் இப்போ முதலே வச்சிருக்கேன். எல்லாரும் ஓ
நல்ல அந்த என்னது கருவாட்டி. ஓகே காம் தேர் ஓகே. ஓகே Secondly, you make the cinnamon. Other metal no good after this color change. You know, India, Indonesia, China, cinnamon dark brown color. They are not clean in the first layer, dark brown. First layer no good. First layer mixed with a little bit mud and sand. Join together 1 meter without sun 10 days. 10 days dry, automatically rolling. Dry after strong. கையில் தடவினா அப்படி எரிஞ்சு கொண்டே இருக்கும். அதான் பண்ண வந்துட்டு சொல்லிட்டு இருந்தான். Natural, pure எல்லாம் மேலே மிதக்கும் தானே, அதை சொல்லிடும். Cinnamon incense, 5 after this nice smell, very good. This mosquito, 500, 500, 500, each 500 rupees Sri Lanka. ஒரு நாங்களுக்கு 500 ரூபா, நார்மலுக்கு 400 ரூபா. அதால் அவையில் கொடுத்து அனுப்பிட்டு இப்போ எங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கணும். விருப்பமானதை வேண்டலாம். $2 ஓகே. அங்கே தமிழ் டீமா இந்தியா பெங்களூர். ஓகே சார் நீங்கள் படம் தண்ணி இல்லை இதில் எவ்வளோ தானே இது? Oh yeah, look, is that gold? இது வேறு இடம். இது போட்டாகவே இருக்கு. ஓ ஓ தூக்கி அடிக்குதில்ல. இங்கே வந்திருக்கேன். இது வந்து பாம்பு ஐலாண்ட் அப்படின்னு சொல்லினோம். எந்த இடத்துக்கு உண்மை போய் அட்ரஸ் தெரியல. ஆனால் இருக்கலாம், இந்த இடத்துல இருக்கலாம். கிராமத்துக்கு போகிறாரு, வணங்குறாரு. இல்லை இல்லை அடிக்கா நோவலா இருக்கு. ஏய் கை வெட்டிருங்க அவனு. இதும்போடா சின்னபடியாக ஓடுற மாதிரி இருக்கு. ஓகே எனி ஓகே என்ன கொஞ்சம் முன்னுக்கு வந்துருங்க. முன்னுக்கு வந்து எதிர்த்து காலை கீழே வைங்க. Arm front, leg down full. Leg down full. ஓகே. With eating your food is මේ පැත්තේ මාරලා මේ පැත්තට කකුල් දාන්න කියලා කියන්නේ. I think this is my fourth time. இழுக்குது சன்னி எண்ணி வந்து இழுக்குது. ஐட்டம் சாப்பிடறதா அதோட இதிலேருந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரிப் முடியுது. நாங்கள் அப்படியே வவுனியாரம் போகிறோம் ஹைவே ஏற்றி. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் அதில் அந்த மீன் வச்சுருந்தார் அவர்கிட்ட கொஞ்சம் ஆட்டிடியூட் கொஞ்சம் பிள்ளையாக இருக்குது. இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்களாண்டா அவர்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். அதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். நம்புறேன் இந்த சீரியஸ் பிடிச்சிருக்குமெண்டு. ஓரளவு எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் நல்ல ஒரு கேம்பிங் வீடியோவில் நாங்கள் சந்திப்போம். இந்த வீடியோ தான் இருக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பண்ண கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.